அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தினுடைய 50வது ஆண்டு பெருவிழாவை இந்த ஆண்டு சிறப்பிக்கின்றோம். தமிழகத்தின் அன்னை என்று அறியப்படுகின்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை வேளாங்கண்ணியிலே காட்சி கொடுத்து தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அன்னையாக அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். ஆகவேதான் அனைத்து மக்களும் அவரை நாடி ஓடுகின்றார்கள். இதோ இந்த இடத்துல இருக்கின்ற இந்த ஆலயம் சிறப்புடைய ஆலயமாக இந்த பகுதியில் வசிக்கின்ற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா இருக்கின்றாலும் இந்த ஆண்டு 50வது ஆண்டு என்பதனாலே இன்னும் கோலாகலமாக இந்த விழாவானது கொண்டாடப்படுகின்றது. ஊரெங்கும் எல்லா இடங்களிலும் அன்னை மரியாதை காட்சிப்படுத்துகின்ற விதத்திலே பல அலங்காரங்களை செய்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து எந்த விதமான மத உணர்வும் இல்லாமல் கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம்கள் என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு அற்புதமான விழா என்றால் ஆகவே இந்த திருவள்ளுவர் நகர் முழுவதும் ஒன்று சேர்ந்து இன்று பேச்சோடு இருக்கிறார்கள். 2 அன்னை மரியாதை விழா. எனவே இந்த அற்புதமான விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாளிலே அனைவருக்கும் என்னுடைய விழாவில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பொன்விழா அனைத்து மக்களுக்கும் ஆசீர்வாதமான விழாவாக அமைய வேண்டும் என்றும் அன்னை மரியாள் தொடர்ந்து எல்லோருக்கும் ஆரோக்கியம் கொடுக்கின்ற அன்னையாக, உடல் உள்ள நலனை கொடுக்கின்ற அன்னையாக, அனைத்து ஆசீர்வாதங்களை கொடுக்கின்ற அன்னையாக, குடும்பங்களுக்கு அமைதியும் மகிழ்ச்சி தருகின்ற அன்னையாக, தொழிலை அவர்கள் வளர்ச்சி காண்பதற்கு உதவி செய்கின்ற அன்னையாக, குடும்பங்களை எல்லாம் வளர்க்கின்ற அன்னையாக அவர் இருக்க வேண்டும் என்று நாம் அவருடைய பாதத்தை அர்ப்பணித்து அன்னை மரியாள் நமக்கு துணையாக இருப்பாராக. மரியே வாழ்க.